தேவா, உனக்கு எதுவும் ஆகல? எதுவும் அடிப்படல? என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த ஜக்கி விக்கிரகத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு. அட பங்காரி, நம்ம கிட்ட வண்டி இருக்கு. வண்டியில போனா அவரை சீக்கிரமா பிடிச்சிடலாம். இன்னைக்கு அவரை விட மாட்டேன். ஐயோ, ஒண்ணு ஆகாது. சும்மா இரு, எங்கேயும் போக வேண்டாம். அந்த விக்கிரகத்துக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட. அது எப்படி போவிட்டா என்ன அர்த்தம்? ஆமா, கவலைப்பட வேண்டாம். அம்மன் இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. அங்க பாரு. தாத்தா, ஜக்கி சித்தப்பா விக்கிரகத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு. அதை அவன் புடுங்கிட்டு போனா போட்டு விடு, கவலைப்படாத. ஏன் அப்படி? அது உண்மையான விக்கிரகம் கிடையாது. அப்புறம் உண்மையான விக்கிரகம் திரிபுர சுந்தரி அம்மா இங்க இருக்கா. இந்த அம்மா யோசனை சொன்னது சங்கரன் தாத்தா தான். அவங்க நிச்சயமா வருவாங்கன்னு தெரியும். அதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம். இதுக்காக இவ்வளவு ஆபத்தான ஒரு வேலையை செய்யணுமா தாத்தா? ஏதாவது ஆயிருந்ததுன்னா, உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன பண்ணிருப்போம்? அவங்க 2 பேருமே இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அந்த மகமாயோட ரக்ஷை இருக்கிற வரைக்கும் மல்லிய யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. வித்யாசங்கரா, நீ பயப்படாத. நீங்க ரொம்ப நிதானமா சொல்றீங்க. ஆனா எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் நான் உங்ககிட்ட எப்ப வந்து சேரணும்னு அந்த மகமாயி எனக்கு சொல்லுவா. அப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு நானே வந்து சேருவேன். இப்ப போயிட்டு வாங்க. ஆனா நாங்க எங்க இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. நீங்க எப்படி வருவீங்க? எங்கன்னு தேடி வருவீங்க? நீங்க எங்க இருப்பீங்கன்னு அந்த அம்மனே எனக்கு காட்டிடுவா. போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். சுபமஸ்து. ஐயா சாமி, இங்க வாங்க. சொல்லுங்க ஆச்சாரி, விக்கிரகம் எப்படி இருக்கு? எப்பேற்பட்ட கேடியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பூத கண்ணாடியை வச்சு தேடினாலும் சரி, இந்த மாதிரி பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அம்மனோட சிலை மட்டும் எவனுக்குமே கிடைக்காது. நல்லா பாத்துட்டீங்களா? இதோட விலை எவ்வளவு இருக்கும்? ஒரு 7 கோடி 8. 2 பேருக்கும் பேராசைய பாரு. ஒரு விக்கிரகம் அசலா இல்ல போலியான்னு தெரியாத அளவுக்கு நீங்க முட்டா பசங்களாயா? புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.